ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் 1 kg பாபி டால் கேக்கும் அது உள்ளே இருக்க ஸ்பாஞ்ச் வந்து நான் எப்படி பேக் பண்ணேன், என்னென்ன டின்ஸ் யூஸ் பண்ணேன் அண்ட் ஸ்பாஞ்ச் ரெசிபி எல்லாமே வந்து உள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்ச் ரெசிபிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 1 கப் மைதாவை வந்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் இது கூடவே நம்ம வந்து வேணும்னா வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து முட்டை கூட தான் வந்து ஆட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி கப் மெஷர்மெண்ட் எது எடுக்கும் போதுமே மேலே வந்து டாப் லேயர் இந்த மாதிரி நல்லா வந்து லெவல் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அது பேக்கிங் சோடாவாக இருந்தாலும் சரி, பவுடராக இருந்தாலும் சரி, மைதா, சுகர் எதுவாக இருந்தாலும் பேக்கிங்கில் அது ரொம்ப முக்கியமான டிப். அண்ட் இப்போ இதுக்கு வந்து 4 முட்டை எடுத்துக்கணும். முட்டையில் வந்து சின்னதாக ஒரு ஒயிட் லேயர் ஒன்று இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எக் ஸ்மெல் வராது. இது நான் நிறைய ஸ்பாஞ்ச் ரெசிபியில் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அண்ட் இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் அண்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். அண்ட் இதுக்கு வந்து 1 kg மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 1 கப் மைதாக்கு 1 கப் அரைச்ச சுகர், அதாவது பவுடர் சுகர் எடுத்துக்கணும். பவுடர் சுகர் முட்டையில் சேர்க்கறதுக்கு முன்னாடி முட்டையை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து விஸ்கை வந்து ஸ்டார்டிங் லெவலில் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். முட்டையோட எல்லோ கலர்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் மாதிரி வரும். அது ஒரு பேல் ஒயிட்டில் பேல் எல்லோவில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல் மினிமம் லெவல்லே வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கலர் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். இப்போது இது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பவுடர் சுகர், ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கணும். கிராஜுவலாக வந்து நம்ம வந்து பீட்டரோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் அட் அ ஸ்ட்ரெச் வந்து நம்ம வந்து பவுடர் சுகர் சேர்க்கக்கூடாது. இந்த சுகர் கன்சிஸ்டன்சியுமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும், நல்லா பவுடரியாக இருக்கணும், கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்பாஞ்சில் அங்கங்கே நம்மளுக்கு வந்து ஒழுங்காக பீட் ஆகாமல் கட்டி கட்டியாக வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். இதுவுமே கப் மெஷர்மெண்ட்டுமே நம்ம எடுக்கும்போது டாப் லேயரை வந்து நல்லா வந்து நம்ம வந்து லெவல் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ஸ், நல்லா வந்து நம்ம வடிகட்டியில் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக் மிக்சரோட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் பை ஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூனாக தான் நம்ம வந்து பீட் பண்ணணும். ரொம்ப கட்டி ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மில்க் ஆட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த மில்க் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஆட் பண்ண பிறகு கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் கம்பல்சரி. ஆயில் ஆட் பண்ணிட்ட பிறகு ஓவர் மிக்சிங் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்சிங் பண்ண கேக் வந்து நம்மளுக்கு ரஸ்க் மாதிரி ஆகிறதுக்கு, ரொம்ப ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். நான் வந்து 1 kg செய்கிறதுக்கான பாபி டால் டின் வந்து நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி டூம் ஷேப்பில் இருக்கும். அது உள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பட்டர் பேப்பர் வந்து உள்ள ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே பட்டர் பேப்பரை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பார்ட் பை பார்ட்டாக கட் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட்டை மட்டும் நான் தனியாக எடுத்துகிட்டு அது உள்ளே வந்து இந்த சென்டர் பார்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றி நான் இப்போ கட் பண்ணேன் இல்லையா, ஸோ அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து குட்டியாக கட் பண்ணி உள்ளே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த டின்னில் க்ரீஸ் பண்ணுற வேலை, பட்டர் பேப்பர் போடுற வேலை எல்லாமே வந்து நம்ம வந்து முட்டையை வந்து பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். ஏன்னா முட்டையில் வந்து நம்ம வந்து கேக் பேட்டரில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணுறதுனால அது வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒர்க்லாம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ 1 kg பாபி டால்க்கு செய்கிறதுக்கான இந்த டூம் ஷேப்பில் நான் வந்து இது வந்து நம்ம சைஸ் வந்து 2 அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது. அண்ட் இதில் வந்து நான் ஃபுல் பேட்டரியும் வந்து ஊற்ற மாட்டேன். இது கூடவே வந்து 6 inch கேக் டின்னையும் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி அது எந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்து போய் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த லெவல் வரைக்கும் தான் இந்த டூம் ஷேப்பில் நான் வந்து பேட்டரை வந்து ஊற்றிக்க போகிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து 6 inch கேக் டின்னில் தான் நான் வந்து பேட்டரை வந்து ஊற்றிக்க போகிறேன். ஸோ இதில் பாதி அண்ட் 6 inch கேக் டின்னில் பாதி. ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து வெந்து வராது மாவு. இவ்வளோ ஹைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கீழே வேகலாம், மேலே வேகாமல் போயிடலாம். ஸோ அந்த டெப்த் அதிகமாகிறதுனால அதில் கொஞ்சமும் இதில் கொஞ்சமும் எடுத்து ஓடிஜியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 150 டிகிரி செல்சியஸில். அதில் வந்து இந்த பேட்டர் 2 வெசலையுமே நான் வந்து உள்ளே வச்சுட்டு போகிறேன். 2 கேக் டின்னையுமே ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணலாம். இந்த 6 inch கேக் டின்னை வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் பேக் பண்ணியிருப்பேன். பிகாஸ் ரெண்டுத்தையும் ஒன்றாவே உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டதுனால ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கழிச்சு 6 inch கேக் டின்னை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் வச்சு இந்த டூம் ஷேப்பை வெளியே எடுத்துட்டேன். ரெண்டுமே கரெக்டாக உங்களுக்கு வந்து பேக்காகி கிடச்சிருந்து. நீங்கள் அப்பப்போ ஓடிஜியை திறந்தும் பார்க்கக்கூடாது. ஸோ மினிமமாக ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணி நீங்கள் வந்து பேக்கிங் ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கான சுகர் சிரப் வந்து 1/2 கப் சர்க்கரையில் வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து சுகர் சிரப்பை வந்து ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து இது ரெடியாகி கிடச்ச பிறகு ஸ்லைஸ் போட்டுட்டு சுகர் சிரப்பை இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து நம்ம விப்பிங்
விப்பிங் க்ரீம் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். விப்பிங் க்ரீம் கூடவே நான் வந்து பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் தான் வந்து கேட்டிருந்தாங்க பாபி டால். ஸோ மேலே வந்து பிங்க் கலர் அண்ட் உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து பிளாக் கரண்ட் க்ரஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம வேணும்னா இன்னும் ப்ரீமியமாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம உள்ளே வந்து கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை ஒயிட் சாக்லேட் கனாஷ் இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லை எனக்கு நார்மலாகவே போதும் அப்படின்னாங்க கஸ்டமர். ஸோ அதனால் வந்து பிளாக் கரண்ட் க்ரஷ் மட்டும் நான் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கேக் ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா உள்ளே விற்கிற விப்பிங் க்ரீமில் வந்து அந்த ஸ்பாஞ்சோட அந்த க்ரம்ஸ்லாம் வந்து சேர்ந்து உள்ள ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் ஆடாக இருக்கும். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பிகினர்ஸாக இருக்கும் போது இந்த மாதிரி நடக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேலே க்ரம் கோட்டிங் கொடுக்கும்போது நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் பழக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முட்டையை பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி டூம் ஷேப் கரெக்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன் நான். மேலே டூம் ஷேப்பு, கீழே வந்து 6 inch கேக் 10ல் பேக் பண்ண கேக், இது ரெண்டுத்தையுமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த லெவலுக்கு நம்ம வந்து ரோசட் நாசலில் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லெவலும் பண்ணிக்கிறேன். ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, ட்ராவலிங் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஸ்டிக் ஒன்று வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அது வந்து சேஃபாக இருக்கும். நிச்சயமாக விழுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அண்ட் இந்த மாதிரி நான் வந்து ரோசட் ஃபில்லிங்ஸ் கீழே டார்க் கலர், மேலே வந்து கொஞ்சம் மைல்ட், அதுக்கும் மேலே வந்து நான் வந்து ஒயிட் கலர் ரோசட் போட்டுக்க போகிறேன். ரோசட் பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது என்ன, நிச்சயமாக ஸ்டிஃப் பீக்ஸில் தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங், அந்த கர்வ் எட்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கேக் போர்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கேக் போர்டு எடுத்துருந்தேன். ஏன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நான் வந்து ஒரு 20 minutes கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கொஞ்சம் லாங் டெலிவரி பண்ணுறேன், பைக்லேயே பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் சேஃப்டிக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்கொயர் ஸ்டாண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன், கேக் ஸ்டாண்ட். இப்போ சென்டரில் வந்து பார்பி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்பி வந்து பேக்கிங் ஸ்டோர்ஸில் தான் கிடைக்கும். பேக்கிங்க்குன்னு தனியாக இருக்கிற பார்பி இது. ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்கே அந்த பார்பி வருதோ அதோட இம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு அதை சுற்றி நான் வந்து இப்போ ஒயிட் கலரில் ரோசட் டிசைன் மட்டும் போட்டு எடுத்துட்டேன். ரோசட் டிசைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ அங்கங்கே வந்து அந்த கேக்கை சுற்றி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிம்பிளாக வந்து ஒரு ரோசட் டிசைன்லேயே இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டுட்டு பார்பிக்கும் ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக இப்போ க்ரீம்லேயே வந்து நம்ம வந்து ட்ரெஸ் வந்து இப்போ வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபினிஷிங் பார்க்க நல்லா இருந்தது. நான் சொல்லியிருந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து ஸ்டிஃப் பீக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரோசட்டோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நான் இது வந்து முன்னாலே வந்து கேக் வந்து க்ரம் கோட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுனால மார்னிங் எழுந்து ஜஸ்ட் ரோசட் ஃபினிஷிங் மட்டும் தான் செஞ்சுருந்தேன். அண்ட் மேலே வந்து இந்த மாதிரி எடிபிள் பேர்ல்ஸ் வச்சு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிஜமான ஒரு பார்பி நிற்கிற மாதிரியே இருந்தது. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வேறு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் பார்பிக்கு வந்து இந்த மாதிரி 2 kg கேக் பாக்ஸை வந்து இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணிவிட்டு மேலே டூம் ஷேப் மாதிரி நான் வந்து பார்பி அடிப்படாத மாதிரி இந்த மாதிரி செலோடேப் வச்சு கவர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour டிரைவில் வந்து நான் இதை வந்து இந்த கேக் வந்து டெலிவர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இந்த கேக் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.